தாவேகாவினுடைய தேர்தல் பிரசாரம் என்ன அப்படின்னா, ஊராவுட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்க வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யுங்க, குலோப் ஜாமுன் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்றது தான் வந்து தாவேகா பிரச்சாரத்தில இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துரைத்தார். அதாவது திமுக வந்து ஊராமுட்டு நெய்யான மக்களுடைய வரி பணத்திலயும், மக்களுடைய காசுலயும் தான் வந்து அவங்க வந்து ஸ்வீட்லாம் செஞ்சு பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாடுடைய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது குறித்தான வீடியோவை நேற்றே போட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு, அதாவது மாமல்லபுரத்தில் தேர்தல் பிரசாரத்தின் போது விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத சொல்லி இன்றைய பட்ஜெட், அதாவது அவருடைய ஆட்சியில தாக்கல் செய்யப்பட்ட ரீநேம்டு பட்ஜெட் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். தமிழ்நாடு 2021, 2026 மே மாதம் வரை தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் முதல் மாநிலமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒன்றிய அரசு ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுத்தும் கூட ஒன்றிய அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் கடன் வாங்கி தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் நிறைய மக்கள் நல திட்டப்பணிகளை செய்தார்கள். அப்படிப்பட்ட அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான கட்டமைப்பை விஜய் அவர்கள் மூலமாக மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அதற்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க. இன்னைக்கு கொளத்தூரில் இந்த இவிஎம் மிஷின் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அதாவது ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட ஒரு 14 பூத்தில் இருக்கிற இவிஎம் மிஷின்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த லட்சணம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசுடைய அஜெண்டா. அதற்கு வந்து தேர்தல் தகுதி திட்டங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள், அதில் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றதும், மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுமே வந்து இவி மிஷின்லாம் வச்சுருந்த இடங்கள்லாம் எரிஞ்சு போனதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதையெல்லாம் யாருமே நம்ம கேள்விகள்லாம் கேட்கவே முடியாத அளவு தான் அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கின்றது. ரைட்டா? ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விஜய் அவர்கள் மூலமாக அந்த முன்னேறிய மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலமாக மாற்றப்பட்டது என்றால், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் போகிற போக்கில் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தார். போகிற போக்கெல்லாம் சொல்ல, இதெல்லாமே ஒரு அஜெண்டா, இதெல்லாமே வந்து பின்னால் பெரிய ஸ்கிரிப்டோட செய்யப்பட்ட ஒரு வேலை. அதை திரும்ப திரும்ப வந்து அதை பதியப்படும் பொழுது அது பெண்கள் மத்தியில் என்னென்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அப்படின்றதும், லஞ்ச லாவண்யத்தில் திமுக ஊறி போய் கிடக்கு அப்படின்றதையும் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார். உதாரணத்துக்கு 2500 ரூபா, அதாவது 2000 கொடுத்தா நான் 2500 கொடுக்குறேன்னு சொல்றது, பயிர் கடனை முழுதாக தள்ளுபடி பண்ணுறதுன்றது, அதே மாதிரி மின்சாரத்துக்கு வந்து நான் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னது. ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரத்துக்கும் ஃப்ரீ கிடையாது, இப்போ 200 கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து 16,000, 26,000, 66,000ன்ட்டு மின் கட்டண உயர்வுல மின்சார வாரியத்துக்கு ஏகப்பட்ட புகார்கள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் அங்கே போகவே இல்லை. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னா, மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் திமுக கழகம் மீனவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. இவர் சூறா படம்லாம் நடிச்சிருந்தார் இல்லையா, இவர் ஒரு மீனவனுடைய நண்பனாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக என்னன்னா வாயில வந்தெல்லாம் அடிச்சு விட்டாரு. அதாவது மீன்பிடி தடை காலத்துல வந்து அவங்க வந்து மாசத்துக்கு 8,000 கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கழகம். நாங்க வந்து 20,000 கொடுப்போம் அப்படின்னாங்க. நேற்றைய பட்ஜெட்ல 1000 ரூபா குறைச்சி 7,000 தான் கொடுத்தாங்களோசரம், மிச்சம் வந்து 20,000த்துல வந்து 7,000 போயிடுச்சுன்னா மொத்தம் 13,000 நகி பத்தாகை. அதாவது மீனவர்களுக்கு பட்டை நாமம் சாத்தப்பட்டது. ஏற்கனவே 8,000 கொடுத்ததுலையும் 1000 ரூபா பிடிச்சிட்டு இப்போ 6,000 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாமல்லபுரத்தில் அவர் என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாருன்னா, இதுதான் ஹைலைட் ஆக்சுவலா. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து எல்லாருமே மலை போல நம்பினாங்க. இப்ப ஸ்டாலின் வந்ததுமே இந்த மாதிரி செஞ்சாங்க இல்லையா, இதை மக்கள் மத்தியில் இப்படி சொல்லும் போது ஏன் எதுக்கெல்லாம் கேட்காம நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி அதை செஞ்சாங்க. அதனாலதான் நிறைய தற்குறிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க அண்ணன் பாக்கெட்ல இருந்து எடுத்து காசு எடுத்து செலவு பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதுலாம் அதுதான். அந்த மாதிரிதான் ஊராங்குட்டு நெய்யில் அவர் என்ன பண்ணாருன்னா, இவரை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு வந்து வேலை கொடுக்க அப்படிலாம் நீங்க கொடுக்க கூடாதுங்க. அது மாதிரிலாம் நீங்க வந்து ஊராமுட்டு நெய்யில் வந்து நீங்க வந்து ஸ்வீட் செய்யக்கூடாது.
ஏற்கனவே அரசு வேலைக்காக பல லட்சக்கணக்கானவர்கள் வந்து ராப்பகலா கண்ணு முடிச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரசு வேலையில உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குற லிஸ்ட்டும் பெருசா இருக்குது. அப்படிலாம் பார்த்தா ராணுவத்தில் போய் நாட்டுக்காக உயிரிழந்தவர்களுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசா பண்ணலன்னும் போது உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு வந்து எப்படிங்க இந்த வேலையெல்லாம் கொடுக்குறீங்க, அதனால செல்லாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்க வந்து நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பொய்யை கட்டவிழ்த்து விடுவதிலும் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்ததிலும் திரு விஜய் அவர்கள் போல ஒரு ஒரு முதலமைச்சரை இதுவரை தமிழகம் சந்தித்தது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி நம்மளார மாதிரி வந்து மாமல்லபுரத்தில் பேசாருன்னா, அது எது எப்படின்னா, அதாவது தாய் மாமன் மோதிர திட்டம், தங்க மோதிர திட்டம், அப்புறம் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து நாங்கள் வந்து 4000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன், இப்படிலாம் அடிச்சு விடுறாரு. இதை எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகம்ன்றது மட்டும் கிடையாது, அவர் நிறைய பேர் நேசிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்கள நம்ப வைக்கிற விதமா ஒரு விஷயத்த வந்து புள்ளிவிவரத்தை சொல்றாரு. அதாவது என்ன சொன்னார்னா, இன்னமும் வீடியோ பதிவு கூட இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4.39 லட்சம் கோடிகள். ஓகேவா? இது ஒரு நெட் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை வந்து யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அவர் வச்சுட்டு இருக்காரு, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்து விட்டு மக்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட ஒரு விஜய் இந்த விஷயத்தை உங்களுக்கு எப்படி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, நான் அதை கிளாரிஃபை பண்றேன்ட்டு விஜய் அவர்கள் பேசுறாரு தேர்தல் பிரச்சாரத்துல. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய வருமானம் வந்து 4.39 லட்சம் கோடிகள். இதுல 30% வந்து ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு பேசுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவரே பங்கு பிரிக்கிறார். 20% ஸ்டாலின் அவர்களுக்கும் 10% அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் இது செல்கிறது. அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல வந்து பற்றாக்குறையாக 55,754 கோடியை வந்து இந்த அரசு வந்து பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதே விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது 48,000 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு டிஎம்கே பீரியட்ல வந்து சொல்றாங்க. அதாவது பட்ஜெட்ல 48,000 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அது எப்படி 48,000 கோடி வந்து நீங்க வந்து வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லலாம், நீங்க இன்னும் பெருசா வந்து நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டேன், தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் ஆக்கிட்டேன்னீங்க, கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து 48,000 வந்து வருவாய் பற்றாக்குறைன்னா அதெல்லாம் நீங்க குறைச்சி 0 லெவல் எட்டு வந்தா தானே நீங்க வந்து சரியான ஆட்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்பயுமே கடனை வாங்கி செலவு செய்து இந்த ரொட்டேஷன்ல தான் ஒரு குடும்பமும் சரி, ஒரு நாடும் சரி, ஒரு நகரமும் சரி, ஒரு நிறுவனமும் சரி தான் இயங்கும். இந்த பேசிக்கே இல்லாம திமுக மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டேட்டாவே எல்லாம் அடிச்சு விடும்போது பொதுஜனமும் சரி, இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி நம்புவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையை தான் அவருடைய பேச்சு வெளிப்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? சரி, உங்க பட்ஜெட்ல எப்படி வந்து 30% இப்போ உங்களுக்குலாம் போகலையா? சரி, ஏற்கனவே அவங்க வந்து 8,000 கொடுத்ததை மைனஸ் பண்ணி 7,000 கொடுத்து வச்சிருக்கீங்க. 48,000 கோடி கல்விக்கான தொகையை வந்து நீங்க வெறும் 48,000த்துல வந்து 44,000 4,000 கோடி கிட்ட குறைச்சிருக்கீங்க. அப்ப இந்த 30% எங்க போச்சு? இப்ப குறைஞ்சதுக்கான அமௌண்ட்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதாவது 48,000 வருவாய் பற்றாக்குறையை வந்து நீங்க வந்து நக்கல் விட்டுட்டு இன்னைக்கு வந்து 55,754 கோடி வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க. ஆக நீங்க வந்து எப்படி இந்த விஜய் செய்வான்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னும் போது நீங்க இந்த வருவாய் பற்றாக்குறையை வந்து பாதியாவது குறைச்சிருங்களேன். 54,000 55,000 அப்படின்றது வந்து ஒரு 25,000 நீங்க குறைச்சிருக்கணும்ல. 25,000 தான் வருவாய் பற்றாக்குறைன்னு சொன்னா நீங்க ஒரு சிறப்பான ஆட்சி செய்யறீங்கன்னு தான் அர்த்தம். இத்தனைக்கும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாகவே இருந்தது, வரையறுக்கப்பட்ட கடன்களுக்குள்ளதான் வந்து கடன் வாங்கினாங்க. இதையெல்லாம் மீறி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக எடுத்து வந்தார். ஆனா இன்னைக்கு 17வது இடத்துக்கு எடுத்துன்னு போனது மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்ன கூட நீங்க நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறை வந்து 55,754 கோடி கிட்ட வந்து நீங்க வந்து வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. சரி, அப்ப இந்த பட்ஜெட்ல 30% வந்து ஸ்டாலினுக்கும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் போச்சுன்னு சொன்னீங்களே, இப்பொழுது உங்கள் ஆட்சி நடக்கிறது, அதுல 30% போச்சா இல்ல 60% போச்சா? ஏன் வந்து இப்ப வருவாய் பற்றாக்குறை 55,754 கோடி வந்தது? இதெல்லாம் தான் கேள்விகள். ஆக ஒரு விஷயம் ஒண்ணு நல்லா போயிட்டு இருக்கு, இதையெல்லாம் நான் வந்து சரி பண்ணிடுவேன், இதை விட சிறப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பேன், தாராளமா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்ததோடு மட்டுமல்லாமல் இதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சட்டசபையில் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு.
இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து இவ்வளவு மோசமானதாகவும், கொடுத்த வாக்குறுதிகள்ல எதையுமே நிறைவேற்றாமல் செஞ்ச விஷயத்தையே வந்து எல்லாத்தையும் டவுன்ஃபால் பண்ணி அதுலயே வந்து பணத்தை பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி தான் இவங்களுடைய திட்டங்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கல்வித்துறையில வந்து தொடக்கப்பள்ளிக்கு வந்து 48,000 கோடி ஒதுக்குறாங்க வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 44,000 கோடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை விட அதிகமாக நீங்க பண்ணணும். மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எங்க போனாலும் படி படி படின்னு சொல்லி கல்விக்கான இடைக்கால பட்ஜெட்ல வந்து 48,534 கோடியை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆனா இவங்க வந்து வெறும் 44,527 கோடி, அதாவது 4,000 கோடி கிட்ட குறைவா கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து உயர்கல்வித்துறையில அதேதான். 8,505ன்னா இவங்க வந்து 8,393 வந்து இவங்களுடைய பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. 112 கோடி அதுலயும் காணும். இப்ப இந்த பணம்லாம் எங்க போகுது, எதுக்காக போகுது, எந்த வேற எந்த திட்டத்துக்காக இதெல்லாம் செலவு பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. அப்ப ஏதாவது ஒரு புதிய திட்டத்தையாவது நீங்க அறிவிக்கணும்ல. அந்த எந்த ஒரு புதிய திட்டமே இல்லாம வந்து ஒரு ஆட்டோ மோட்ல வந்து இந்த அரசாங்கம் போறது வந்து போன ஆட்சி செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே வந்து பதுசு பச்சை மிளகா மாதிரி வந்து பதவியில உட்காந்துட்டு போறதுக்கு எதுக்கு நீங்க வரணும்? அது மட்டும் கிடையாது. வீராவேசமாக மாமல்லபுரத்துல வந்து இந்த விஜய் அவர்கள் எப்படி செய்வாங்கன்னு தாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த 30% நான் வந்து தவிடு பொடியாக்கி நான் வந்து இதை வேற லெவல்ல தமிழ்நாட்டை மாத்த போறேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே நடக்கவே இல்லையே. அதுதான் இங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அதனால பொய் வாக்குறுதிகளை அதிகமாக கொடுத்து மக்களை ஏமாற்றி பதவியில் வந்து அவர் உட்கார்ந்துட்டார். அதுதான் நிதர்சனமான நிஜம். இதை விட சிறப்பாக வேற ஏதாவது அவருடைய திட்டங்கள் செய்யும்போது இன்னும் இதை விட முதல் ஆளாக பாராட்டுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம திரும்பவும் சொல்றதுதான், யார் வேணாலும் ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவ்வளவுதான். ஆனா போன ஆட்சியில செஞ்சதை விட நீங்க வந்து 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு வரணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை நிர்வகிக்க உங்களுக்கு தெரியவில்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனா வீராவேசமா வந்து சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் மட்டும் பேசிட்டு ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டீங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் இருக்கு, கண்ணெதிர இருக்கு. இதையும் பார்த்து நீங்க வந்து திருந்தவில்லை என்றால், கேள்வி கேட்கவில்லை என்றால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதற்கான விஷயத்தை நீங்க மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிப்பீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.